வணக்கம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை ஏகாதசி திதி இருக்குது. அதனால் காலையிலேருந்து நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் விரதம் இருப்பது நல்லது, வழிபாடு செய்வது நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் மதியம் வரைக்கும் இருக்குது, அப்புறம் சதய நட்சத்திரம் வருது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் கடகராசிக்கு. ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. சில ராசிகளுக்கு மாறுது, அதையும் சொல்லியிருக்கோம். கடகத்திற்கு சந்திராசிரமம். ஆனால் நல்ல வேளையாக ராசிக்கு தலைவர் சந்திரன், திங்கக்கிழமைக்கும் தலைவர் சந்திரன். அதனால் பிரச்சனைகள் பெருசாக கடக ராசிக்கு இருக்காது. ஆனால் கவனமாக இருக்கணும், வழிபாடு முக்கியம், அதை சொல்லியிருக்கோம் நாங்கள். எனவே அதை செஞ்சுருங்க. மேஷ ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. கோபம், கர்வம், திமிர் பேச்சு எல்லாம் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம முதுகு நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி. அதனால் வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். நிதானம், பொறுமை. கிருத்திகையில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது. அனுகூலமான எண் 7 கிழக்கு சிவப்பு ஞாயிறு, 2 வடக்கு வெள்ளை திங்கள். 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட விடணும். சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க, அதை சொல்லி பாருங்கள். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அதிதி அனுசுயா தேவியே போற்றி. 2 நாளும் அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். செல்ஃபோனில் இருக்குது. பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லாயிருக்கு. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் குலதெய்வத்தை நினச்சி செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. 2 நாளும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாளுமே நல்ல நாட்கள். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். பிரமாதமான நாளாக இருக்கும். உயர்வு உண்டு, சந்தோஷம். கலக்குறீங்க, நல்ல நாள், நிம்மதி. அப்புறம் என்ன, நல்லா இருங்க. 2 நாளும் சூப்பர். ரோஹிணியிலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமை நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. கிருத்திகையில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது. அனுகூலமான எண் ஞாயிறு 2 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. திங்கள் 7 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம், விநாயகருக்கு தீபம் 2 நாளும். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும், ஒரு பகுதியாவது. காமணி நேரம் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும் 2 நாளும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கணும். இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. முக்கிய முடிவு வேண்டாம். நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். அனுகூலமான எண் திசை நேரம் 3 நட்சத்திரத்துக்கும் ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை கிடையாது. சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை சூப்பரோ சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். கலக்கிறீங்க, சந்தோஷம். 3 நட்சத்திரத்திற்கும் நிம்மதி. அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், நிலாவுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, கதிரே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆதித்ய ஹிருதயம் படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. திங்கக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் விநாயகருக்கு தீபம் போடுங்க. அபிராமி அந்தாதி புத்தகம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், பாட்டு. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி உதவி செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். இது திங்கக்கிழமைக்கு. கடகராசிக்கார நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்குது. வெற்றி, நிம்மதி, உயர்வு, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. திங்கக்கிழமை சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமையும் சந்திராஷ்டமம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு தான். அதனால் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை 2 நாளுமே சந்திராஷ்டமம். நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். 3 நட்சத்திரத்துக்கும் பூசம் ஆயில்யம் புனர்பூசம். ஆமாம், கவனம், பொறுமை.
நிதானம். நல்ல வேளையா உங்கள் ராசிக்கு தலைவர் சந்திரன், திங்கக்கிழமைக்கும் தலைவர் சந்திரன். உங்கள் ராசிக்கு யோககாரகன் செவ்வாய், செவ்வாய்க்கிழமைக்கு தலைவர் செவ்வாய். அதனால் பாதி பிரச்சனை இல்லை. அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. மொத்தத்தில் நிதானம், பொறுமை 2 நாளும். எது? திங்கள் செவ்வாய். சார் ஞாயிற்றுக்கிழமை அதான் சூப்பர்னு சொல்லிட்டோமே. திங்கக்கிழமை நல்லா இல்லை, அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வழிபாடு பண்ணணும், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கணும். கோயிலில் இருந்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும். திங்கக்கிழமைக்கு உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, கருணனே போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து படிக்கணும் கொஞ்சம் நேரம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்மராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், கோபம், கர்வம், தேவையற்ற பேச்சு, திமிரு, ஆணவம், அலட்டல், பொய் எல்லாம் அதிகமாக இருக்குது. அளவாக இருந்தால் பரவாயில்ல, அதிகமாக இருக்குது. அது அளவு எதுன்னு தெரியல உங்களுக்கு. அதுக்கு தான் வழிபாடு. நிதானம், பொறுமை 3 நட்சத்திரத்திற்கும். உங்களுக்கு தெரியாது உங்கள் குறை, மற்றவங்களுக்கு தான் தெரியும். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை, ஞாயிறு 2 1 தெற்கு பச்சை, திங்கள். 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட விடணும். சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. அதை சொல்லி பாருங்கள். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அதிதி அனுசுயா தேவியே போற்றி. 2 நாளும் அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். செல்ஃபோனில் இருக்குது. பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லாயிருக்கு. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் குலதெய்வத்தை நினச்சி செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. 2 நாளும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், உயர்வு கலக்கிறீங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். 2 நாளும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு, ஞாயிறு 2 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுறது நல்லது. 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம், விநாயகருக்கு தீபம் 2 நாளும். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஒரு பகுதியாவது 1/4 மணி நேரம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும் 2 நாளும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கணும். இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. துலாராசிக்கார நேயர்களே ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம். வீண் செலவு, வீண் கவலை இருக்குது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை, பொறுமை, நிதானம். ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். எதிரிகளும் உதவி செய்வாங்க, துரோகிகளும் நன்மை செய்வாங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், நிலாவுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, கதிரே போற்றி, காசியபரே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆதித்ய ஹிருதயம் படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. திங்கக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் விநாயகருக்கு தீபம் போடுங்க. அபிராமி அந்தாதி புத்தகம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். பாட்டு ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி உதவி செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். இது திங்கக்கிழமைக்கு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதம் கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், ஞாயிறு 2 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு, திங்கள். 2 நாளுமே உங்கள் பிறைபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் வேகமும் ஜெயித்தே தீரும் என்பது உண்மை. நல்ல நாள். 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம், விநாயகருக்கு தீபம் 2 நாளும்.
ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும், ஒரு பகுதியாவது காமணி நேரம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும் 2 நாளும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கணும். இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்குது, சூப்பர், வெற்றி, நிம்மதி, பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது. உத்திராடத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். எனவே கவனம். மனசு நில கொள்ளாமல் தவிக்குது, அலைபாயுது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, வடக்கு, பச்சை. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வழிபாடு பண்ணணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கணும். கோயிலில் இருந்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும். திங்கக்கிழமைக்கு உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, கருணனே போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலில் இருந்து படிக்கணும் கொஞ்சம் நேரம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்லா இருக்குது, கலகுறீங்க, உயர்வு உண்டு, நிம்மதி, பிரமாதம். அப்புறம் என்ன நல்லது. திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை, உத்திராடத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை, மஞ்சள், ஞாயிறு. 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை, சிவப்பு, திங்கள். 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம், விநாயகருக்கு தீபம் 2 நாளும். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும், ஒரு பகுதியாவது காமணி நேரம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும் 2 நாளும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கணும். இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்லா இருக்குது, உயர்வு, நிம்மதி, நல்லா இருக்குது, கலக்குறீங்க. பேச்சு சாமர்த்தியம், பிடிவாதம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிக்கு, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2, வடக்கு, பச்சை. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வழிபாடு பண்ணணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கணும். கோயிலில் இருந்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும். திங்கக்கிழமைக்கு உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, கருணனே போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலில் இருந்து படிக்கணும் கொஞ்சம் நேரம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர், ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும், புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வழக்கமான வேலைகள் உறுதியாக நடக்கும். புதிய பாதை தெரியும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, சிவப்பு, ஞாயிறு. 2, 1, வடக்கு தெற்கு, வெள்ளை, நீலம், திங்கள். 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம், விநாயகருக்கு தீபம் 2 நாளும். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும், ஒரு பகுதியாவது காமணி நேரம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும் 2 நாளும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கணும். இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. நேயர்களை, நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.